உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி கொன்றை வாழ் செக்கிழாருன் அடி சென்னியில் இருத்துவான். வந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களே, அன்புசார் சகோதர சகோதரிகளே, அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தங்கள் திருவடிகளை எல்லாம் வணங்கி தெய்வ புலவர் சேக்கிழார் குரு பூஜையில் அவர் அருளி செய்த மா கதையை இறையருள் கூட்டியுள்ளதால் சிறிதளவு சிந்திக்க விழைகிறேன். சேக்கிழார் பிரான் பெரிய புராணத்தை எழுதுனாங்க இல்லைங்களா. சிவபுராணம் இருக்குது, கந்தனை பாரதி கந்த புராணம், திருவிளையாடற் புராணம், இதில் பல புராணங்கள் இருக்குது. அந்தந்த கடவுளை பற்றி பேசுவது அந்தந்த கடவுள் புராணம் இல்லைங்களா. ஆனால் இதை மட்டும் எப்படி பெரிய புராணம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. பெரிய புராணம் இறைவன் என்னக்கா தொண்டர் மனசில் தானே குடியிருக்கிறார், தொண்டர் அடியார் மனதுள் இருக்கிறாங்க. அதனால தான் பெரியார் செயற்கரிய செயலை செய்தவர்கள் பெரியர்கள், அவர்களுடைய வரலாற்றை அவர் விரிவுபடுத்தி கூறுகிறார் இல்லைங்களா. சுவாமியை பற்றி நிறைய பேர் பாடிட்டாங்க. இவர் ஞானசம்பந்தர் நாவுக்கரசரெல்லாம் பாடிட்டாங்க. ஆனால் அடியாரை பற்றி பாட வேண்டும் என்பதற்காக மேலே கைலாயத்தில் அவருக்கு அந்த 2 பிள்ளைகளை பார்க்க வச்சு அதை அவங்க கீழே பூலோகத்தில் மேலோகத்தில் பனிஷ்மெண்ட் என்னன்னா பூலோகத்தில் போய் பிறக்கிறது. அதனால் அவருக்கு போய் கீழே பிறக்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்கள கைலைநாதனே தரிசிக்கிறத விட இந்த பூவுலகளுக்கு அவங்களுக்கு இன்பம் கிடையாது. அதனால் ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி வச்சு அதை கீழே போய் அவர் எல்லாம் ஈசன் செயல் தான், அவன் இல்லாமல் அணுவும் அசையாது இல்லைங்களா. ஒரு கை எப்படி இருக்குது, அதுக்கு இத்தனை விரல் இருக்குது, 5 விரல் இருக்குதுக்கு ஒரு கைன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் அந்த விரல் 4 விரல் இருந்தால் கூட இந்த கட்டை விரல் இல்லைன்னா ஒரு பொருளை தூக்க முடியாது. அது மாதிரி தான் நம்ம இறைவன் இல்லாமல் நாம் ஒரு காரியமும் ஒரு செயலையும் செய்ய முடியாது. அவன் அருளால் அவருக்கு பூலோகத்தில் இங்கேருந்து பரவினாச்சியார் சங்கிலினாச்சியார் பண்ணி அவர் திருத்தொண்டர் தொகைன்னு ஒரு வரி அடியார்களை பற்றி ஒரு வரி விரண்மிண்ட நாயனார் தேவாசிரிய மண்டபத்தில் போகிறாரு. அவர் நல்ல இப்போ சான்றோர் சபைகள் இருக்கிறாங்க, நல்லா பேசின்னு இருக்கிறாங்க, பாடின்னு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு அவர் ஒதுங்கி போகிறார். ஆனால் அந்த ஒரு விரண்மிண்ட நாயனார் கொஞ்சம் நீசு இருக்கவர், கோவப்படுவார் தட்டுன்னு. அவர் என்னது நம்மலாம் அடியார்கள் உக்காந்துருக்காங்க, நம்மளை மதிக்காமல் நம்மளை வணங்காமல் நேரம் ஆண்டவனை பார்க்க போயாச்சு. அப்போ ஆண்டவன் அவருடைய நண்பன்றதுனால அந்த ஒரு ஓதால போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால தான் இவரை அக்செப்ட் பண்ணிக்கினார் பாருங்க சிவபெருமான். அப்போ தப்பு செஞ்சால் நீங்க போய் அவங்கள வணங்கிட்டு வான்னு சொல்லணும். அதை சொல்லாமல் இவர் கம்முன்னு இருந்துட்டார் பாருங்களா. அதனால் இனி புருகு சிவபெருமானும் புருகுன்ட்டார். ஏன்னா அவருக்கு தவறுக்கு துணை போனார் பார்த்தீங்களா. அதுக்காக அந்த மாதிரியான ஒரு விரண்மிண்ட நாயனார். அப்போ நீ என்னப்பா எப்பா தொண்டர் தான் பெருசு, அதனால் நான் என்னப்பா பண்ணணும், உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டன்னு ஆயிடுச்சுப்பா. அதனால் நீ இப்போ என்ன தான் செய்கிறது, இப்போ நான் தொண்டர்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுற, போய் ஒருத்தரையாக போய் வணங்கு. அவர் தான் முதல் அடி எடுத்து கொடுக்குறார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்ற ஒரு நாயன்மாரை பற்றி ஒரு வழி எழுதி கொடுக்குறார். அதுதான் அப்போ திருநீல கண்டத்து குயவனாருக்கு அடியனார். எப்போ இவர் ஜாதி சமயம் அதெல்லாம் பார்க்காம எல்லாம் ஒன்றா பண்ணுவார். ஆனால் எப்படி குயவனார்னு சொல்லிட்டார் இல்லைங்களா, குயவனார்னு மென்ஷன் பண்ணிட்டார் இல்லைங்களா ஜாதியை. அது என்னன்னா பாணர் ஒருத்தர் இருக்கிறார், அதனால தான் இப்போ 2 பேரும் அவரும் தில்லை, அவர் பேரும் அதே. அதனால் பிரித்து சொல்கிறார். இவர் குயவனாருன்னு சொல்கிறதுனால
அதனால் பண்ணுறாரு. அதனால் 2 பேரை தான் முதல் எழுத்து வச்சு பாடுறாரு. யார்? மங்கையர்க்கரசியாரையும் திருநாவுக்கரசரையும் தான் பெயர் வச்சு பாடுவார். அதே மாதிரி அவர் பாடிய பாடல்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போய் அவங்க எங்கே வாழ்ந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் சரித்திரத்தை எழுதுவார். சும்மா கண்ணா பண்ணான்னு எழுதுறது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருடைய பெயர் தெரிஞ்சால் அந்த பெயர் எழுதுவார். பெயர் தெரியல, திருவெண்காட்டு நங்கை எழுதுறா பார்த்தீங்களா, அவர் பேர் தெரியல, திருவெண்காட்டு நங்கை. ஜாதி தெரியலன்னா இந்த குலத்துன்னு ஒரு 60 எழுதுனது அவர் ஒண்டி தான். சேக்கிழார் எழுதியது 60 அடியார்களை தான் பாடினார். பாடிய சுந்தரமூர்த்தி நாயனார ஒரு அடியாரமும் 61ஆமும் இசைஞானியார ஒருத்தரமும் சடையனார அவரையும் ஒரு நாயன்மாரம் மொத்தம் சேர்த்து 63 நாயன்மார்களை பாடுறார். அப்போ 63 9 தொகையடியார்கள். அந்த தொகையடியார்கள் என்னக்கா அந்த 9 பேர் அப்பாலுக்கும் அடி சார்ந்தாருக்கும் அடியேன், ஆண்டவனையே நினைத்தவர் கிடையாது, அது மாதிரி திருவாரூர் பிறந்தாருக்கும் அடியேன் 9 செட்டு. அது அவங்க எல்லாமே எங்கே இப்போ அமெரிக்காவில் இருந்து சுவாமி நினச்சா கூட அவரும் ஒரு அடியார் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது இல்லைங்களா. அது மாதிரி தொகையடியார்கள் 9 பேர். அது மாதிரி 72 பேர் மொத்தம் இருப்பார். அது மாதிரி சேக்கிழாருக்கு தனி கோயில் எங்கேயும் கிடையாது. 63 நாயன்மார்களில் ஒருவராக ஒரு அமர வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் ஒரு கோயில் இப்போ குன்றத்தூரில் திருநாகேஸ்வரன்னு ஒரு கோயில் கட்டினார். அவரே கட்டினார். அவர் வணங்கின கோயில் கட்டி அவர் கோயில் கட்டினார். அதில் ஒரு சன்னதி இருக்குது. இப்போ அவருக்கு அவர் வாழ்ந்த வீட்டில் குன்றத்தூர், அந்த குன்றத்தூரில் சேக்கிழாருக்கு ஒரு வீடு செலா ரூபம் வச்சுருக்குறாங்க. உற்சவர் மூலவர் விழா நடக்குது. மாதம் பூச நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் நடக்குது. எல்லாரும் சத்திவேல் முருகனார், திருச்சிற்றம்பலவனார், அடியேன்னு எல்லாருமே மாதம் ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டு நம்ம 63 நாயன்மார்களை பெரிய புராணம் விரிவுரை நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னைக்கு சாயங்காலமும் அவர் குரு பூஜை அங்கே கந்தரீஸ்வரர் கோயிலில் இன்னைக்கு 12 மணிக்கு அங்கே நடக்குது. இன்றைக்கி அது அவர் ஆசை இப்போ எங்களுக்கு ஃபுல்லாகவே அவர் இல்லத்தில் நடக்குதுங்க. எல்லோரும் பார்க்குறவங்க சேவிக்கிறவங்க சேர்க்கலாம். இவர் இவருடைய பெரிய புராணத்தில் இலக்கிய சிறப்பு, ஆன்மீக வரலாறு, பண்பாட்டு வரலாறு இதெல்லாம் இருக்கும். இதில் இதெல்லாம் அவர் புகுத்தி இருப்பார். அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் வளர்த்தார் செய்யணும். அடியார் நடுவில் இருக்கணும்னு தான் ஆண்டவன் விரும்புகிறான். அதனால தான் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே என்றார். அடியார் வீட்டில் வாசற்படையில் அவர் நிற்கிறாராம். நம்ம போவேணாம், நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி திருவாசகத்தில் மார்கழி திருவெம்பாவை அதில் சொல்கிறாங்க பாருங்க, இல்லங்கள் நோம் நம்ம எழுந்தருளி நம்ம ஒவ்வொரு வீட்டு வாசற்படையிலே காத்துட்டு இருக்கிறாராம். அவர் காத்துட்டு இருக்கிறத நம்ம மனக்கதவை தான் திறந்து அவரை வரவேற்கணும். நம்ம வரவேற்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் தானே இப்போ உட்காடுறோம். நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். அழுக்காறு அவா வெகுளி இன்னும் அதெல்லாம் இல்லாமல் இருந்த இடத்துல தான் இறைவன் வருவான். இறைவன் வரலையேன்னா நாமளே ஒன்று சுத்தமாக இருக்கிற இடத்த ஓகே, அது ஒரு அசிங்கமாக இருந்தால் உட்காருவோமா? அதை மாதிரி நம்ம மனசில் அழுக்காரில் வச்சுருந்து எப்படி இறைவன் வருவான் இல்லைங்களா? அதனால் அதை சுத்தப்படுத்திட்டு எப்போவுமோ அவன் ரெடியாக இருக்கிறான். அதனால் அதை நம்ம மனக்கதவை திறந்து வைக்கணும். இப்போ அம்மா ஐயா சொன்னார் பாருங்க, 4253 தான் கிடச்சிது. இப்போ இடைசருகள் 33 பாடல். அந்த பாடலும் மிகவும் அருமையாக இருக்கிறதுனால அதோடு சேர்த்து 4286 பாடல்களாக இப்போ இருக்கிறது. அது இந்த திருமுறை ஆசிரியர் 16000 பாடலை எழுதினார் ஞானசம்பந்தர். 16000 பாடல். இந்த ஞானசம்பந்தர் 16000 பாடல் பாடினோடனே அருணகிரிநாதருக்கு ஒரு ஆசையாம். ஐயோ, அருணகிரிநாதர் நாமும் 16000 பாடல்கள் பாடணும்னு பாடினார். 16000 பாடல் பாடினார். திருப்புகழ் 16000.
ஆனால் கிடைச்சது 1234 பாடல் இருக்குது. அதே மாதிரி இவரும் 16,000 பாடல்கள் பாடினாது ஞானசம்பந்தர், 38,000 பாடல்கள் சுந்தரர் பாடினாது. மாணிக்கவாசகர் தான் தெரியும் 658 பாடல், திருக்கோவையாறு 400. இது ரெண்டும் சேர்த்து அது முழுமையாக கிடைத்த திருமுறை நமக்கு திருவாசகம். திருவாசகம் தான் இப்போ முற்றோதல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே வைணவ சம்பிரதாயத்தில் 4000 பாடல்கள், ஆழ்வார்கள் அருளி செய்த 4000 பாடல்கள்லையும் எல்லா வைணவ ஸ்தலங்களிலும் மார்கழி மாதம் பாடி ஆகணும். ராப்பத்து பகல் 10 சாத்து மரம் வரும், அதில் ஃபுல்லாக 4000 சேவிக்கிறாங்க. ஆனால் நம்ம புல் திருமுறைகளை 12 திருமுறைகளிலும் சேவிக்கிற பழக்கம் கிடையாது. வருஷாந்தோறும் வைணவத்தில் செய்கிறாங்க. இங்கே ஆனால் திருவாசக முற்றோதல் இப்போ நாடெங்கும் நடக்குது. ஏன்னா தாமோதர ஐயா கொஞ்சம் அவர் தான் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, இப்போவும் படுத்துகிறாரு. இதன் பொருட்டு நிறைய இடங்கள்ல இப்போ திருவாசக முற்றோதல் நடக்குது. அதனால் முழுமையாக நடக்குது. அதாவது திருக்கோவையார் நடக்கலை, திருவாசகம் முற்றோதல் நடக்குது. அது வரைக்கும் பெருமை தான் இல்லைங்களா? அதே மாதிரி அந்த திருவாசகத்தை 658 பாடல்கள் இதில் எப்படி வச்சுக்கலாம் பாருங்க. 658 பாடல் நம்ம நினைவு வச்சுக்கிறனால நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. 6 வருதுங்களா? 6 வாழ்க. அப்புறம் என்ன வருதுங்க? அப்புறம் 5 வரும், வெல்க. 5 வெல்க வரும். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 8 வந்துச்சுங்களா? 6, 5, 8. இனிமேல் திருவாசகம் எத்தனை பதிக்கணும் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் இதை வச்சே கவுண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? 658 பதிகம். அது மாதிரி அதில் அந்த அதாவது 32வது வயசுல தான் அவர் வீடு பெற்றாங்க. கண்டு இன்று வீடு உற்றேன் அதிலே சொல்லிக்கிறார். 32வது வயதில் அவர் வீடு பேர் அடைகிறாரு. அந்த 32வது வரையிலே சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் ஞானிகள். 16வது வயசுல ஞானசம்பந்தர் 16வது ஆண்டில் வீடு பேர் அடைகிறாரு. ஜோதியோடு 2.5 கலக்கிறாரு. அவர் மட்டும் போனது இல்லாத 4 அடியார்களும் நாயன்மார்களும் அவர் கூட சேர்ந்து போகிறாங்க. எல்லா அடியார் ஒரு வீட்டு விளக்காய் ஒரு பொண்ணு நிற்கிது வெளியே, எப்படி போகிறதுன்னு, வா இதுக்கு தோஷம் கிடையாது வான்னு அந்த பொண்ணையும் ஜோதியில் கலக்க வைக்கிறோம். அதுதான் பிற்காலத்தை வள்ளலார் நினைப்பாராம். அந்த அந்த சிவன் ஜோதியில் கலக்க திருமணத்தின் போது தான் ஜோதியில் கலக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு எல்லை எடுக்கிற ஒரு சேவகனவாவது நான் பிறக்கலையேன்னாராம் வள்ளலார். பிற்காலத்தில் பிற்காலத்தில் அவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காரு இல்லைங்களா? அப்போ அவர் சொன்னார், அவர் அந்த வார்த்தை அந்த நினைவு ஒரு அடியார்களுக்கு நம்மளும் போனால் கூட வரல. ஔவையார் எப்படி போனாங்க? சுந்தரமூர்த்தி நாயனாரும் போகிறாரு, சரமானும் போகிறாரு, நானும் போன பிள்ளையரப்பா சீக்கிரமாக பண்ணியிருந்தாங்க. சீத கலப செந்தாமரைப்பும் பாத ஏன் பாட்டி இன்னைக்கு திடீர்னு அவசரம். ஏன்னா நம்மளெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. அவளை கேட்டாங்க. அவள் ஆன்மீக உண்மையாக இளமையே போக்கிட்டு ஔவையாராக வேணும்னு சொல்லணும். நம்ம இன்னும் இளமையாக்கிக்கிறதுக்கு இன்னும் டை அடிச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணி இருக்கணும் இல்லையா? நம்ம இளமையை மறைக்கிறோம். ஆனால் அவங்க இளமையை வேண்டான்னு வந்தவ ஔவையார். அவள் பாடினதை அவர் ஏன் இன்னைக்கு சீக்கிரமாக பாடுறேன்னு கேட்குறான். அப்போ இல்லைப்பா சேரமானு போகிறாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாரு, அவங்க கூட ஒரு பெரியவங்க போனாங்கன்னு வச்சுக்கோ, பிஐ போனால் பின்னாடி நம்ம போனாங்கன்னா நம்மளே விட்டுடுவாங்க பாருங்க. அது மாதிரி அந்த அம்மா கேட்டுதான் நம்பிக்கையோடு என்னை பாடு பொறுமையா நான் தும்பிக்கையை வச்சுட்டு போய் விட்டுறேன். நம்பிக்கையோடு அம்மா சீத கலவ செந்தாமரைவும் பாத சிலமும் பல இசைப்பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடை வண்ணமருங்கி வளர்ந்தடே பாடினாங்க. நம்பிக்கையோடு பாட்டி பாடிச்சு தும்பிக்கையில் எது அவங்க 2 பேருக்கு முன்னால் போய் உட்காந்துட்டாங்க. அது மாதிரி நம்பிக்கை வேணும். முருகன் சாமிக்கு மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு சாமி கும்பிட்டா சாமி வருவார். பேசலாம். நம்ம 27 ஆசிரியர்கள், 27 ஆசிரியர். அப்புறம் தான் மாணிக்க வாசகர் பாடினார் 49,000, சுந்தரர் 49,000 பாடல்கள் பாடினாங்க. அது மாதிரி கிடைச்சதெல்லாம் நம்ம கொஞ்சம் தான். ஆனால் அவங்க பாடி வச்சது அவ்வளோ. மற்ற கரையானுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, நம்மளை விட அது ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டுருச்சு. அதனால் இறைவன் அசரீரை கொடுத்தாராம். மக்களுக்கு எது தேவையோ அது வரைக்கும் கிடைச்சிருக்கு, கிடைச்சது வரைக்கும் படிங்க போதும்ன்றாரா. அது மாதிரி 27 ஆசிரியர்கள்
27 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லையா, அதை மாதிரி 27 ஆசிரியர்கள். அது மாதிரி திருஞான சம்பந்தர் முதல்ல என்ன பாடாருங்க, 18,324 பாடல்கள் மொத்தம் சேர்ந்த திருமுறைகள். அவர் சொல்ற சோடுடைய செவியன் விடையேறியோ தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரானுனை நாள் பணிந்து ஏத்தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவனன்றேன் பாடுறாரு. முதல் பாட்டு இட் பிளஸ் ஓத்தோடு, இட் பிளஸ் ஓ, ஓல ஆரம்பிச்சுக்கு பாருங்க. ஓல எல்லா புலதுமே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரை ஊல ஆரம்பிக்குதா. எல்லாமே இந்த உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அலைகளா விளையாட்டுடைய ஆரவர் தலைவர் என்னவருக்கே சரண் நாங்களே கம்பராமாயணம். எல்லாமே ஓம் என்ற ஓங்காரத்தில் தான் அடக்கம். ஆ ஓ மா 3 இருக்கிறது. இந்த ஓ தோடு அம்மையினுடைய பெருமை இல்லையா, தோடு தானே. அவர் என்ன குண்டால தானே அறிஞ்சிருப்பாரு. தோடுடைய செவியன் உலகெல்லாம் இந்த தோடு வச்சிருக்காங்க பாருங்க. அவது இந்த இவ்வளோ பிரச்சனையில் நம்ம கூட எவ்வளோ பிரச்சனை இருந்தால் காது கேட்குமா, கேட்காது. அதனால இந்த பிரச்சனையிலையும் காது கேட்டுச்சு இல்லைங்களா. அது மாதிரி தான் அந்த தோடு 2 குண்டலை மாட்டியிருக்கிறார் பாருங்க சுவாமி. அந்த குண்டலத்தில் என்னன்னா அஸ்வதரன் கமலதரன் 2 பேர். அந்த 2 பேரும் நல்ல இசை பாட வல்லவர்கள். யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போதான் டிவி கிவி எல்லாமே இருக்குது, இப்போ தான் கேட்கலாம். அப்போவே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால நல்லா பாடுறவங்க சரி சிவபெருமான் கையில போய் வேறு எங்கே முறையிடுறது, அப்பா கையில தான் முறையிடணும். போய் முறையிடுறாங்களாம். அப்போ அவர் வேலை வெட்டியில் அது இருக்கிறவர். அவர் இருந்தாலும் அடியாருடைய குறைகளை தீர்ப்பது ஆண்டவனுடைய கடமை. அதனால் சரிப்பா யாரும் கேட்கலையா, நீ 2 பேரும் ஒரு 2 தோடா செஞ்சு போட்டுக்கிட்டாரா, நீ பாடிக்கினே இரு நான் கேட்டுக்கினே இருக்கிறேன். அஸ்வதரன் கமலதரன் அதான் தோடுடைய. இப்போ இந்த காலத்தில் தான் இப்போ வாக்மேன் போட்டுக்கிறேன் எல்லாம் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கினே போதுங்க. எல்லாம் ஏதோ அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம சிவபெருமான் தான் வாக்மேனை கண்டுபிடிச்சாரு பாருங்க. அதே மாதிரி ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படிதான். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஏதோ படிவோல ஏதோ இருக்குது, மூலவலை படிவரை கிழிச்சு விட்டாரு. நீ கிழிச்சது படி ஓலடா, மூளை ஓலை என் கையில் இருக்குது. ஜெராக்ஸ் மிஷினை எப்பயோ கண்டுபிடிச்சா பாருங்க. நீ வா அங்கே வா, திருவெண்ணநல்லூர் வா, நான் காட்டுறேன் உன்னை படி ஓலை மூளை ஓலையன்றாரு. ஜெராக்ஸ் மிஷின் அப்பவே கண்டுபிடிச்சாரு. கொரியர் சர்வீஸ் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணாரு, காற்றுல போட்டு திருமுதுகுன்றத்தில் போட்டு கமலாலயத்தில் எடுக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணை வேற மாற்றுரைத்த விநாயகர் வேறையாம். போட்ட பொண்ணு வேற கொடுத்ததே ஓசி, இதில் வேற அது மாற்றுரைத்த விநாயகர் ஒன்று உட்காந்துக்கிறாங்க. அது மாதிரி கொரியர் சர்வீஸ். இப்போதான் கொரியர் சர்வீஸ், அப்போவே கொரியர் சர்வீஸ் வந்துருச்சு. எவ்வளோ கைலாயமா இப்போ இந்த உண்ணாவிரதம் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போவே உண்ணாவிரதம் இருந்து பண்ணிட்டாரு. எல்லாமே முதல்லையே இவரு கூட பாருங்க ஃப்ளாஷ்பேக் காட்டுவார் பின்னால். 2 சரிகம் தான் அது 13 இது 2 பகுதி இருக்குது. முதல் பகுதி கைலாயத்தில் வரும், கடைசி பகுதி தான் கைலாயத்தில் வரும். அது ஃப்ளாஷ்பேக். உபமன்யு போறாரு. உபமன்யு முனிவர் யாரையுமே வணங்க மாட்டார் சிவபெருமானை தவிர. அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இதில் போறாரு பாருங்க, வெள்ளை யானையில் போகும்போது வணங்குறாராம். யார் அது, சிவபெருமானை தவிர வணங்காத ஆள் இது வணங்குறாரா நாங்கள், அவரே சிவம்ன்றார். அது மாதிரி அதை ஃப்ளாஷ்பேக் கொண்டு வர்றாரு. கைலாயத்தில் ஆரம்பித்து கைலாயத்தில் முடிகிறார். எப்படி கம்பராமாயணத்தில் அவரை சடையப்ப வள்ளலை நன்றி கடனுக்காக சொல்ல அரியணை அனுமன் தாங்க அங்கே நான் சொல்லும்போது சடையப்ப வள்ளல்ன்றான். அது மாதிரி இவர் அந்த குலோத்துங்க சோழனை அந்த அந்த நினைவிலேயே அந்த கைலாய மலையிலே இருக்கும் அந்த நினைவிலே இருக்கும் குலோத்துங்க சோழன் கொண்டு வர்றார். கைலாயத்தை கொண்டு வர்றார். அவருடைய நன்றி கடனை செலுத்துறார். கைலாயம் யாருக்கு அங்கே வரும், எல்லாருமே இதில் கவரி வீசி உலகலாம் பெரிய புராணத்தை யானை மேலே ஏற்றி உட்கார வச்சு கவரி வீசுறாரு. அரசன் கவரி வீசுறாரு இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு இது யாருக்கு சுச்சுவேஷன் கிடைக்கும். அது மாதிரி +O தோடு அம்பாளுடைய பெருமை. உலகலாம் இந்த உலகலாம்னு முடிச்சு உலகலாம் ஆரம்பிக்கிறாரு. உலகலாம் இறைவன் அடி எடுத்து கொடுக்குறாரு. ஆனால் உலகலாம்னு முடிக்கிறார். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிடம் ஒன்று லாரடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். அந்த பேர் அவர் கிடைச்சது. உலகலாம்னு அவர் இறைவன் எடுத்து கொடுக்குறார். அசரீரி கொடுக்கு கடைசியில் முடிக்கிறதும் உலகலாம்னு முடிக்கிறாரு. அந்த அந்த பெருமை
திருமுறைகள் எல்லாம் ஓங்காரத்தில் அடக்கும். திருத்தொண்டர் தகை தான் ஒரு லைனு. அப்புறம் தொண்டர் திரு அந்தாதி, நம்பியாண்டார் நம்பி தான். ஒரு சிறு பிள்ளை தான் ஒரு விநாயகர் சாப்பிட்டாரு. அதை வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்து 4 கட்டு திருமுறை காட்டிய விநாயகர் சிதம்பரத்தில் இந்த கிழக்கு வாசல் இருக்கு. அது வந்து அந்த விநாயகர் அவர் தான் நம்பியாண்டார் நம்பி தான் அவருக்கு பாடமே சொல்லி கொடுக்குறாரு. அப்படி புலமை பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவர் தான் இந்த திருமுறை எங்கே இருக்குதுன்னா திருமுறை காட்டிய விநாயகர். அவர் மூலயமா இந்த திருமுறையை தொகுத்து வழங்குறார். 11ஆம் திருமுறை வரைக்கும் தொகுத்து வழங்கியவர் நம்பியாண்டார் நம்பிகள். அங்கேயும் பேச போகிறார் 31ஆம் தேதி. நிறைவு செய்யும் பாக்கியம் வந்து சேக்கிழாருக்கு கிடைச்சது. இது வந்து ஒரு 12ஆம் நூற்றாண்டு கம்பர் காலம். இவர் வாழ்ந்த காலம் கம்பர் காலம். தெய்வம் வணக்கம் செய்யுளெல்லாம் யார் சொல்றாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அவர் சொல்றாரு இந்த உரை அது வந்து 2 காண்டம். இது வந்து அதெல்லாம் 6 காண்டம், சுந்தர காண்டம் அதெல்லாம் 6, ராமாயணம் 6 காண்டம். இது வந்து 2 காண்டம், 13 சருகங்கள், 4286 பாடல்கள் வளர்ந்துருக்கு. உத்தம சோழ பல்லவன் சிவகவி சி.கே. சுப்பிரமணி முதலியார் வந்து அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி நூல் எழுதுகிறார். கோயம்புத்தூர்காரு. அவர் வந்து திரு தொண்டர் புராணத்தை வந்து அதை சேக்கிழார் புராணத்தை வந்து உமாபதி சிவம் தான் எழுதுறார். அதுக்கப்புறம் பல தொகுதிகள் எழுதுறாரு. 7 தொகுதி எழுதுறாங்க. அந்த 7 தொகுதி எழுதுனது சிதம்பரத்தில் வந்து வெளியீட்டு விழா நடக்குது. 1954ஆம் ஆண்டு இருக்குது. கோயில் சிதம்பரம். கோயில்னாலே சிதம்பரம். வைணவத்துக்கு கோயில்னா ஸ்ரீரங்கம். திருப்பதி கிடையாது, ஸ்ரீரங்கம். அதே மாதிரி சிவத்துக்கு வந்து சைவத்துக்கு வந்து காசி கிடையாது. ஆனால் அது முக்தி தாளில் காசி. அங்கே காசி கிடையாது. இவரு தான் சிதம்பரம் தான். எல்லா சாமிங்களும் 12 மணி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே. 12 மணிக்கு எல்லா சிவனும் போய் அவருக்கு பிரசன்ட் பண்ணணும். அதே மாதிரி வைணவத்தில் பெருமாளாக இருந்தாலும் பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு 1/2 மணி நேரம் தான் அவருக்கு அவகாசம், ரெஸ்ட்டு. அவருக்கு ஃபுல் பிஸி. மற்ற பெருமாளாவது பரவாயில்ல. ஆனால் அந்த 1/2 மணி நேரத்துலேயும் போய் ஸ்ரீரங்கத்தில் போய் அவர் பிரசன்ட் பண்ணி ஆகணும். இதுதான் ப்ரொசீஜர். அதனால் 7ஆம் தொகுதி ஏற்றாரு. அதை சிதம்பரத்தில் வெளியீட்டு விழா நடந்தது 1954. அப்போ வந்து அரங்கேற்றம் நடந்தாங்க. நிறைவான தொகுதி நடந்துச்சு. அது வந்தவொடனே இவருக்கு எழுதினார் பார்த்துங்க, சி.கே. சுப்பிரமணிய முதலியாருக்கு. அவருக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணணும் இல்லையா, ஒரு மரியாதை பண்ணுறதுக்காக இந்த 7 தொகுதியும் இந்த அட்டை என்னாச்சு, தங்கத்தினால அட்டை போட்டாங்களாம். 50 சவரம் அந்த நாளில் 50 சவரம் கொண்டு அந்த புக்குக்கு அட்டை போட்டாங்களாம். அந்த அட்டை வந்து ஒரு பக்கம் நடராஜர், ஒரு பக்கம் சேக்கிழார். அப்படி போட்டு தங்கம் வேய்ந்து அதை வந்து அவருக்கு ப்ரெசன்ட் 7 தொகுதி வந்து சேர்ந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சி.கே. சுப்பிரமணிய முதலியாருக்கு கொடுக்குறார். யார் கொடுக்குறாருன்னா மகாதேவன் தேப்போ மீனாட்சி சுந்தரம் துணைவேந்தர், மதுரை துணைவேந்தர். அவர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை ஆசான் ஞானசம்பந்த ஐயா குருன்னு வரும். அந்த மாதிரி அவர் கையில் கொடுத்து இந்த பிரதியை இவருக்கு சி.கே. சுப்பிரமணியாருக்கு கொடுக்க சொல்கிறாரு. அது யார் கொடுக்க சொல்கிறாருன்னா கொடுக்க சொல்கிறாரு. இது யார்? ஏன்னா மீனாட்சி சுந்தரனாருக்கு வந்து அவ்வளோ செல்வ வளம் கிடையாது. அது சரஸ்வதி கடற்சி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே செல்வ லக்ஷ்மி இருக்க மாட்டா. லக்ஷ்மி தான் புலவர் தான் தருமையை அலறுவான் பாருங்க. அது மாதிரி தான் புலமையும் வறுமையும் ஒன்றா இருக்கும். அது மாதிரி நல்ல அவ்வளவு செலவு இது இல்லை அவருக்கு செல்வ வளங்க. இது யார் சுத்தமான தங்கத்தில் கொடுத்த உடனே யார் செஞ்சதுன்னாங்களா, திருவுரம் காணிக்கை. அதுவும் அங்கே உட்காந்துருக்கிற பாருங்கண்ணே, ஒரு பக்கம் உயரமாக உட்காந்துருக்கிற பாருங்க, செகப்பாக உயரமாக. அவர் தான் 16 இடத்துல திருநீறு பூசணுமா ஆண்கள். அந்த 16 இடத்துல திருநீறு பூசி இருக்கும். அவரை வந்து திருப்பணி செய்தவர் அவர் தான் மெய்யப்ப செட்டியார். மெய்யப்ப செட்டியார் தான் இதை கொடுத்துருக்கிறாரு. அங்கே உட்காந்துருக்காரு 45. அவரை கூப்பிடுங்கன்னா அவர் 45 வயது அவருக்கு, அவ்வளோதான் வயசு. அப்படி எடுத்து வராரு மெய்யப்ப செட்டியார். இந்த மெய்யப்ப செட்டியார் என்ன பண்ணுறாரு, 10 லட்சம் ரூபாய் திருவையாறு கோயில், ஐயாரப்பன் கோயிலில் திருவையாறு வந்து கருங்கல் திருப்பணி பண்ணார். அந்த நாளில் 10 லட்சம்.
அந்த நாளில் 10 லட்சம், இந்த நாளில் 10 லட்சம் நான் அனுப்பியிருக்கிறேன். நானும் சொல்லக்கூடாது, அடியேனே என்னுடைய எங்கள் செவ்வேல் கோட்டத்துக்கு 15 லட்சம் செலவு பண்ணியிருக்கேங்க எங்கள் ராஜகோபுரத்துக்கு. அந்த நாள் இது வந்து அந்த நாளில் 10 லட்சம் திருப்பணி செய்கிறதுக்காக இவர் திருப்பணி ஐஓபி டைரக்டர், ஐஓபி டைரக்டர் மெய்யப்ப செட்டியார் கருங்கல் திருப்பணி செஞ்சாருங்களாம். தமிழ் ஏன்பா நீ தானே இப்போ நம்ம கூட இப்போ ஒரு ப்ரெசென்ட் பண்ண இப்போ சொல்லிக்கலையா? நான் தான் செஞ்சேன் சொல்லிக்கிறேன் பாருங்க. ஏன்னா நான் சொல்லிக்கிறேன்னு நானும் சொல்லிக்கல, உங்களுக்குலாம் தெரியாது இல்லையா, அதனால தான் சொன்னேன். அவர் வந்து திருவையாருக்கு அரண்மலர்த்த நாயகி. அந்த தமிழுக்கு மரியாதை செய்வதற்காக, தமிழுக்கு தமிழ் மரியாதை செய்வதற்கு, அவர் தமிழ் புலவர் இல்லையா, அவர் பெரிய துணை வேந்தர். அவருக்கு தமிழ் மரியாதை செய்கிறதுக்காக அவர் கையில் கொடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொன்னேன். நான் அந்த அளவு புலமை கிடையாது, பணம் இருக்குது, புலமை இல்லை, அதனால் இது செய்கிறது அவர். ஆனால் அவர் கையில் கொடுக்க சொன்னேன். பரவாயில்லண்ணா. சேக்கிழார் உரைக்கு சேக்கிழாருடைய உரை தானே இது, அதுக்கு பொன் வேந்தார் இவர். ஏற்கனவே குலோத்துங்க சோழன் நடராஜ பெருமானுக்கு கூரை வைத்திருக்கிறான், பொன் கூரை, தங்க கூரை வைத்திருக்கிறான் இல்லைங்களா. அதனால் அந்த கோயில் வேந்தார் சி.கே. சுப்பிரமணியன் சொன்னார். அதான் அப்போ சொல்கிறார் அவர், நீ வந்து சேக்கிழாருடைய உரைக்கு பொன் வேந்துக்கிற சோழன் வந்து நடராஜ பெருமானுக்கு தங்க கூரை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அவர் நாடு அரசன், ஒரு தனி மனிதர் செய்தது பெருமை இல்லையா. அதனால் எந்த இப்போ கம்பராமாயணம், பிறன்மனை நோக்காமை என்பது கம்பராமாயணம் இல்லையா. பிறன்மனை நோக்காமை, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நின்ற மகற்கு கந்த புராணம், செயற்கரிய செயல் செய்ததுக்கு காட்டுகிறது பெரிய புராணம். அதுக்கு மாதிரி அந்த மாதிரி இவருக்கு சொன்னாரா ஒரு வாட்டி, சேக்கிழாருக்கு கோயில் ஒரு வீடு பெருமானுக்கு ஒரு கோயில், சிவன் கோயில். அங்கே வந்து 4 பக்கம் 4 கோயில் இருக்கான். ஆனால் சிவன் கோயில் மட்டும் இல்லையா. அந்த சிவன் கோயில் இல்லாத தொட்டு அவங்களுக்கு வந்து ஊருக்கு உள்ள சிவன் கோயில் இல்லையா தேவகோட்டையில். அதனால் 4 வெளியில் 4 கோயில் இருக்குது சிவன் கோயில், ஊருக்கு உள்ளே ஒரு கோயில் இல்லை. அதனால் அந்த கோயில் வந்து வேணும். அந்த கோயில் இருக்கிற ஒரு இடத்த பார்க்குறாங்களாம். அந்த இடத்த பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார், அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு இடம் பிடிச்சிருந்துதான். அந்த இடம் பிடிச்சிருக்கும் போது இது யார் இந்த இடம் சொல்லி கேட்டோம்னா, அதை வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறார். அந்த இடத்த வந்து வாங்கியிருக்கிறாரு ஒருத்தர். அது யாருன்னு பார்த்தா வன் தொண்டர் நம்ம யாரை சொல்லுவோம், இவரை சொல்லுவோம் இல்லைங்களா, சுந்தரரை சொல்லுவோம். அவர் தான் இதுவாக பண்ணுவார். அவர் வன் தொண்டர் சொல்லும்போது இவர் என்னக்கா இந்தம்மா ஏன் வாங்கியிருக்கிறீங்க, இந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க. நாங்கள் இல்லை நான் கொடுக்க முடியாது, சிவனுக்கு கோயில் கட்டணும் கொடுங்க. எனக்கு சிவன் கோயில் கட்டினாங்க, நான் சும்மா வேணா கொடுக்குறேன், ஆனால் எனக்கு பணம் வேண்டாம். நாங்கள் பணம் இவங்க வந்து சும்மா கொடுத்தீங்கன்னா அது உங்கள் கோயில் ஆயிரும். இது பேர் நாட்டுக்கோட்டை செட்டி கோயிலாக இருக்காது, இது உங்கள் கோயில் நாராயணப்ப செட்டி கோயிலாக இருக்கட்டும். அவர் வந்து இல்லை நான் வந்து கொடுக்க முடியாது. அவர் வந்து என்னன்னா வன் தொண்டர்னா யார், இவர் தான் மீனாட்சி சுந்தரனாருடைய சிஷ்ய புள்ள தான் அவர். ஏன்னா அவருக்கு வந்து அவர் தான் வன் தொண்டர்னு பேர் வச்சார். இவருக்கு ஏன் வன் தொண்டர் பேர் வச்சார்னா, இவர் பிள்ளையாராண்ட போயிட்டு தோப்புக்கரணை போடுவாங்க, 108 தோப்புக்கரணை போடுவாங்க. 108 நம்மள மாதிரியெல்லாம் இப்படி பிள்ளையார் கையில் போய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் இல்லை, உட்காந்து எழுந்து போடுவார். எழுந்து கும்பிட்டு 108 வாட்டி போடுவாராம். அந்த மாதிரி நீர் நல்லா வன் தொண்டடா எப்படி இவ வச்சா பாருங்க. பிள்ளையாருக்கு 1008 காலையில் 1008, மத்தியானம் 1008, சாயங்காலம் 1008 போடணும் தேவர்கள்லாம். அப்படி போட்டு தான் ஐயோ தின்னு அது ஒரு நாளைக்கு 3024 தோப்புக்கரணை போடுது. அதனால தான் சுவாமி கையில் வந்து பிள்ளையார் கையில் வந்து மூஷிக வாகனமாக ஆக்கி அவனை உட்கார வச்சார். அந்த மாதிரி 108 அவர் 1008 போட்டாங்க தேவர்கள்லாம், இவர் 108 போட்டாங்க. அதனால உடனே போட்ட தொட்டு அவருக்கு நித்தியப்படி போடுவார். அதான் வன் தொண்டர்னு அவர் பேர் கொடுத்துருக்காரு. இவ்வளவு செய்கிறவர் 2 கண் அகக்கண்ணு தான் கொடுத்த இறைவன், புறக்கண்ணை கொடுக்கல. 2 கண்ணும் தெரியாதவர் நாராயணப்ப செட்டியார். அந்த செட்டியார் கையில் இருக்கிற அந்த லேண்டை தான் இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, எதனா வேலைக்கு வந்தால் விற்றுலாம்ப்பா அதிகரிச்சு காசு கொடுத்தா.
இறைவன் கொடுத்தது இறைவனுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்கு நான் காசு வாங்கணும், வேண்டான்றாங்க. இவங்க விடாப்படையா நான் கொடுத்து தான் ஆகணும்னாங்க. சரிப்பா, எல்லாம் ஒன்று ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும் இல்லையா, முடிவில்லை. நான் அப்போ அந்த மீனாட்சி சுந்தரனார் முறை ஈடுபட்டு, சரி அதுக்கு பற்றி எதெல்லாம் ஒன்று கொடுத்துருங்க. சரி, நான் இனி எதுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், நான் வந்து சேக்கிழாருக்கு கோயில் கட்ட வாங்கி வச்சிருக்கிறேன், ஒரு மணி ஒன்று வச்சுருக்கிறான், அதில் வந்து சேக்கிழார் மணின்னு சொல்லி போட்டு வச்சுருக்கிறேன், உடனே வந்து பாருங்கள். அப்படியா, சரி, இவருக்கு இந்த ஆசை இருக்குது, இவருக்கு இந்த ஆசை இருக்குது, சிவன் கோயிலை கட்டுங்க, ஒரு சேக்கிழாருக்கு ஒரு சன்னதி வைங்கன்னு வச்சுட்டாங்க. முதல்ல அங்கே வச்சது இது வந்து ஒரு 150 வருஷ காலத்துக்கு முன்னாடி தான் அங்கே வந்து சிவன் கோயில் கட்டப்பட்டது தேவக்கோட்டையில். அதில் வந்து சேக்கிழாருடைய ஒரு சன்னதி உண்டு. அதே மாதிரி திருநாகேஸ்வரத்தில் குன்றத்தூரில் அவர் கட்டிய கோயிலில் ஒரு சன்னதி உண்டு, தனி சன்னதி கிடையாது. ஆனால் குன்றத்தூரில் இப்போ நடக்குது. தணிகை மணின்றவர் நல்லா நடத்துகிறாரு, தமிழ்வாணன் தணிகை மணி அந்த செயல்படுத்துகிறவங்க ரொம்ப அற்புதமாக செய்கிறாங்க. இதை ரீசெண்டாக தான் அது கும்பாபிஷேகம் நடந்தது, நல்லா நடக்குது. பெரிய புராணம் இன்னும் பரவி வருகிறது. ஃபுல்லாக நாங்கள் மாதம் ஒரு நாள் பூச நட்சத்திரத்துக்கு, அவர் திருநட்சத்திரம் அதுதானுங்களே, அதனால் அது மாதிரி இது மாதிரி பல கருத்துக்களை கொண்டு தான் அவருக்கு உத்தம சோழன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டமும் தெய்வ சேக்கிழார் யார், தெய்வ இதுன்னு யாருக்கு இருக்குது, தெய்வ புலவர் திருவள்ளுவருக்கு இருக்குது. அதே மாதிரி தெய்வ சேக்கிழார்னு இவருக்கு தான் இருக்குது இல்லைங்களா. தெய்வ புலவர் அவரு இவர் நம்ம திருவள்ளுவர், இவர் வந்து தெய்வ சேக்கிழார். அது மாதிரி பல ஆட்டம் தான் இது பண்ணியிருக்கிறாரு. கிருபானந்த வாரியார் வந்து ஒரு இதெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்ருக்காங்க சேலத்தில். கூப்பிட்டு இருக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு 64வது நாயன்மார்கள்னு சொல்லிட்டு இப்போ இந்த அம்மா சொல்லினுக்கிறாங்க, தேசமங்கையர்கரசி சொல்லினுக்கிறாங்க 64வது நாயன்மார் எனக்கு குருநாதர். அதெல்லாம் அவரே ஒத்துக்கல. அதை வந்து 40 சேலத்தில் ஒரு நடக்குது, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த ப்ரோக்ராமில் அவர் வந்து 1000 பிரதி எடுக்கிறாங்க. 1000 பிரதி எடுத்து இவரை பற்றி சொல்லி, இவருடைய செயற்கரை செயலில் சொல்லி 64வது நாயன்மார்களாக உங்களை வைக்கிறோம் சொன்னாங்க. எவ்வளோ போட்டிங்க, 1000 போட்டோம். 1000 பிரதி எடுத்துன்னு வாங்கணும். எல்லாம் நினச்சாங்க, சரி எல்லாம் விற்று கொடுக்க போகிறாரு போல இருக்குது ஐயான்ட்டு எல்லா பிரதியும் எடுத்துன்னு வந்து வச்சாங்க. வேறு எதனா இருக்கா, இல்லை, பெட்ரோல் எடுத்துன்னு வாங்கணும். பெட்ரோல் எடுத்து கொளுத்திட்டாங்க ஃபுல்லாக. இது என்ன கூத்து, எனக்கு இப்போ நான் வந்து நான் யானை வந்து என்னை மிதிச்சுதா, சுண்ணாம்பு காலால் நான் போட்டாங்களா, இறந்தவரை எழுப்பினா, எலும்பை பொண்ணாக்கினா, என்னையா செய்தேன் நான், எனக்கு போய் ஒரு 63 நாயன்மார் அப்போ எழுதுனவெல்லாம் என்ன ஆகுது, அதெல்லாம் ஒரு பெருமையாக ஒரு புக்காக வச்சுக்கிறாங்க. என்ன இப்போ நான் என்ன 64 நாயன்மார் போட்டுருவேன், இன்னொருத்த ஒரு சிபாரிசில் 65வது நாயன்மார், இன்னொரு சிபாரிசில் 66வது நாயன்மார், நீ மண்ணே போக வேண்டியதான் கூடாதுன்னு தன் புகழ வானான்னு இப்போ பண்ண நாங்களாம் பட்டம் கொடுக்குறோம், வாங்கிக்கிறோம், அது வானான்னு சொல்லுவீங்க. நான் அது தகுதி இல்லை, ஆனால் தகுதி பார்த்தா கொடுக்குறாங்க, நம்ம வானான்னு சொல்ல முடியாது. அதனால் நாயன்மார்கள்லாம் உட்கார வைக்கல, இது எல்லாரும் வாங்குறாங்க. அதனால் அவர் ஐயா சொன்னாருங்களாம், சேலத்தில் அவர் தான் நிற்கிறாரு பாருங்க. இப்போ நம்மளாம் நிற்க முடியுமா, நம்மளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க எல்லாம். அதனால் அவர் சொன்னாராம் சேலத்தில். அது மாதிரி அவர் திருப்பணியில் கூட அவர் உதிராட்சம் மணியெல்லாம் கூட வயலூருக்கு தானே கொடுத்தாரு. எல்லாம் எதுவுமே இல்லை, கடைசியில் ஒன்றுமே இல்லை, விண்ணிலும் இல்லாத மண்ணிலும் இல்லாத ஆகாயத்தில் போச்சு பாருங்கள் எப்படி. அது மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு மரணத்தை கொடுத்தாரு பாருங்கள் இறைவன். அதுதான் அவருக்கு செய்த புண்ணியம். உலகத்துக்கே கிடச்சி. இப்போ விஜயகாந்த் இப்போ நடிகை போனாங்களா, விஜயகாந்த் போனால் கருடம் பிறந்தது பாருங்கள். அது மாதிரி தான் ஒரு இது இருக்கணும். அது அவருக்கு தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல, இறைவனுக்கு ஒன்றும் தெரியலடாப்பா, நம்ம பாண்டு நம்ம பழ வேலைலாம் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் அவன் ஈசன் கணக்கு, இன்னும் ஈசன் கணக்குன்னு தான். பாண்டிய நாடு முத்துடைத்து வேழமுடைத்து, மலை நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து. சோறு ஔவையார் சோறு உடைத்து, தொண்டை நாடு சோழ நாடு வந்து தொண்டை நாடுன்னு வச்சுக்கோங்க.
சோழ நாடு சோறு உடைத்துனாங்க. சோறை போய் ஒரு பெருசாக சொல்லுவாளாம் நம்ம கேள்வி. அதனால சொன்ன சோறு என்பது மோட்சம் பேர், மோட்சம் என்று பேரு, முக்தி என்பது பேரு, அதனால வீடு பேரு. அதனால முத்து உடைத்து பாண்டிய நாடு. பாண்டிய நாடு முத்துனா தானாகவே தோன்றியது, அது ஒன்றும் யாரும் செய்யலை, நவரத்தனம் போட்டுருக்கோம். ஆனால் முத்து வந்து தானாக தோன்றியது. முத்து இயற்கையாக தோன்றி இயற்கையாக பாலிஷ் போட வேண்டியதில்லை, இயற்கையாக ஒளிவிடும். அது மாதிரி முக்தி வந்து தானாக இயல்பாக வருவது முக்தி. நீ கேட்டால் பணம் கொடுத்தாலாம் அவங்கெல்லாம் போக முடியாது, இயல்பாக வரணும். நம்ம ஆக்டிவிட்டீஸை பார்த்து நம்மளுக்கு கிடைக்கிறது முக்தி. அதுதான் முத்துக்கு உதாரணம். இது எல்லாருக்கும் சொல்லுவாங்க முக்தி, அதுதான் முக்தி, தானாக கிடைப்பது. யானைன்னு வேழம் உடைத்து, யானை நிறைந்த நாடு மலை நாடு வேழம் உடைத்து. சோறு என்பது இந்த மோட்சத்தை குறித்து தான் சோறு உடைத்து. அதான் சோறு உடைத்துனா அதுதான் சோழ நாடு. சோழ நாட்டில் தானே இவர் பிறந்தார். இவர் ஐயா தேவாசிரிய மண்டபம் இருக்கிற தொண்டை நன்னாடு, சான்றோர் உடைத்து. தொண்டை நன்னாடு சான்றோன் உடைத்து. சான்றோன்னாக்கா சென்னை, செங்கல்பட்டு, தருமமிகு சென்னை, தருமமிகு சென்னை. வள்ளலார் பாடினார் பாருங்க, தருமமிகு என்று நான் ஒருவருடன் என்று கேளாது இயல்பும் என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இறையாம் நீ என்றும் எனைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலார் நிதியொன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நிகழாத திடமும் உலகில் சி என்று பேய் என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவாய் தாய் என்று சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர்த்தலமோகும் கந்தவேலே தன்முகத்துயமணி உன்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே. அது மாதிரி தாயாகவும் இருப்பார். எல்லாமே அதில் எல்லாமே உரிமையுடன் என்ன திருமறைப்பாங்க. அது ஒன்று பற்றாலே போதும், எல்லாமே இருக்காங்க. சுவாமி அது வள்ளல் பெருமான் பாடினது. ஒரு நாளைக்கு இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு. இன்னைக்கு என்ன தேதியும் இந்த பாட்டு தான் அன்னைக்கு பாடணும். பஞ்சபுராணம் பாடி, ஒரு திருப்புகழ் பாடி, ஒரு தெய்வமணி மாலை. இன்றைக்கும் அடியன் பாடிட்டு வரேன் சாயங்காலம் 7:30 மணி தீபாரதனைக்கு. அது மாதிரி சென்னை, செங்கல்பட்டு, குன்றத்தூர், காஞ்சிபுரம் எல்லாம் நல்லமே பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம். சோறு வருதா திருவாசக தோல் நோக்கத்தில் வருது. அது மாதிரி இருக்க அருள்மொழி தேவர் என் பேர் தான், அவர் பேர் தான் நான் வச்சுக்கிறேன். ஐயோ எப்பயோ பாருங்க வச்சுருக்குறாங்க பாருங்களேன் எங்கள் தாய் தந்தையர், நான் பற்ற புண்ணியம். அருள்மொழி தேவர். ஆனால் அந்த பேர் மறைந்து பல்லவர்கள் வந்து உத்தம சோழ பல்லவன் அந்த பண்டம் அதுவும் வந்து கல்வெட்டில் ஏறி மறைஞ்சிச்சு. குன்றத்தூரில் குடி, அதனால் சேக்கிழார் என்று தான் நிலையாக நின்றுது. சே என்றால் ரிஷபம், ரிஷபம் உடைய வழி உடைய சிவபெருமானின் வேளாளர் மரபு, வழி தொண்டாற்ற மரபில் வந்தவர் யாரு? சேக்கிழார். அதுதான் நின்றுது, அதுதான் இருக்காது. அதனால் அது நின்றுது. அது மாதிரி இவர் நல்லா படித்து திருத்தொண்டத்தை இப்போ இருவனுக்கு இது மாதிரி எல்லா தில்லை சென்று வேண்டிய போது உலகலாம் என்ன அடி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. கொடுத்தோம்னா எப்படி வந்ததுன்னா நல்லா இவர் திருக்குறள் வந்து நல்லா படிப்பார். திருக்குறள் மனப்பாடம், சின்ன வயசுலேயே மனப்பாடம் எல்லாம் அம்மா தான் சொல்லி கொடுத்ததான். எல்லாம் படித்தவருக்கு திருக்குறள் நல்லா பெரிய புராணம் பேர், திருத்தொண்டர் தொகைன்னு பேர், திருத்தொண்டர் புராணம், மாக்கதைன்னு பேர். தந்தை வந்து பெரிய புராணத்தை அருளே சேக்கிழாரோடைய அப்பா பேர் வெள்ளியங்கிரி, அம்மா பேர் அழகாம்பிகை. உத்தம சோழ பல்லவன் என்று பட்டம் வாங்கினார் 12ஆம் நூற்றாண்டு. குன்றத்தூர் கவி கோமான் அப்படியும் ஒரு அழைக்கப்பட்டார். அனபாய சோழன் வழங்கிய பட்டம் தொண்டர் சீர் பரவுவார். தமிழில் முதல் கல ஆய்வு நூல் எல்லாமே வடமொழியிலிருந்து தான் வந்தது. மொத்தம் தான் முதல் கல ஆய்வு நூல் தமிழிலேயே வந்த நூல் பெரிய புராணம். சேக்கிழார் புராணத்தை எழுதியவர் யார்? உமாபதி சிவாச்சாரியார். அதன் பிறகுதான் பல வடநூலில் போச்சு. 63 இரண்டாவது தேசிய புராணமாகவும் கருதப்படுகிறது நூல் பெரிய புராணம். சிறப்பு இலக்கணம், பொது இலக்கணம், சேக்கிழார் பிள்ளை தமிழ், அது மாதிரி 4000 அந்த தொல்லை நிறைய 4286
செய்யுள்களை கொண்டது. ஆளுடை பிள்ளை என்பது திருஞான சம்பந்தர், அவருடைய பதிகம் நிறையா. அதனால் வரலாறு மட்டும் 1256 செய்யுள்களில் வருதான் ஞானசம்பந்தர். ஆகையால் பிள்ளை பாதி புராணம் பாதி அமைய பெற்றது. 12ஆம் திருமுறை உலகெல்லாம் அடி எடுத்து கொடுத்தாங்க. அதான் 2 காண்டம் 13 சரகம் இதெல்லாம் திருத்தொன்றதகி தேவக்கோட்டை இந்த உலகெல்லாம் என்று 16 முறை வருது பெரிய புராணத்தில். 3 பெண்கள் அதில் ஒருத்தர் வந்து அமர்ந்த கோலத்தில் அம்மையார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசி, இசைஞானியார், 3 பெண்கள் தான். நிறைய பெண்கள் வரல, ஆனால் இந்த வராங்க. குலச்சிறையார் கூட தான் இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இந்த 3 பெண்கள் 63 நாயன்மார்களில் வரக்கூடிய 3 பேர்கள். 27 சிவ பஞ்சாட்சர வந்து 12வது திருவாரூர் தில்லைவாழ் ஆரூரன் ஆகாசத்துலேருந்து விண்ணிலேருந்து தானே வராரு. திருநூறு பெட்டி தாங்கி இருந்தார். ஒரு முறை சிவபெருமான் தன் கண்ணாடியில் பார்த்தாராம், நல்ல அழகாக இருந்தாராம். அவரே நம்ம கூட ஒரு நாள் நல்லா முடிஞ்ச பார்க்கும்போது நம்மளும் நல்லா தான் இருப்போம். நம்ம எப்போவுமே நல்லா தான் இருக்கும், நம்ம தெரியும். இருந்தாலும் ஒரு நாள் நமக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும், நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ அது மாதிரி இறைவன் பார்த்தாராம், அவரே அழகு. அதை சுந்தரா வான்னுட்டு பக்கத்தில் வச்சு திருநீர் பெட்டி தாங்கி நிற்கிறாராம். அந்த ஆளாள சுந்தரர், இவர் ஆளாள சுந்தரர்னு பேர் அவருக்கு. ஏன்னா அந்த விஷத்தை வாங்கக்கூடிய தகுதி, எத்துன்னு வா சுந்தரா எத்துன்னு வான்றாரு. சுந்தர் அந்த அவ்வளோ விஷத்தை எத்துன்னு வர தகுதி வேணவா. என்னன்னா திருநீர் பெட்டியை தாங்கியிருந்தார். சிவனே அவரே சிவன். அதனால தான் அதை தாங்கக்கூடிய சக்தி கிடைச்சிது, இந்த திருநீற்றின் மகிமை. அதனால தான் அந்த இது சேக்கிழார் உலகெல்லாம் மண்ணு தொடக்கம் விழியை பார்க்க முடியாது ஒளியும். அப்போ வந்து அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு 3 கேள்வி வந்து அவருக்கு புலப்படாமல் இருந்தது. இவருக்கு ஒரு பெண்கள் கூந்தல்ல சண்டை இது இருக்கா, மனம் இருக்குதான்னு சொல்லி கேட்டார் பாருங்க. அது மாதிரி இவருக்கு அந்த அரசனுக்கு வந்து அவர் வந்து இந்த சீவக சிந்தாமணியை தான், அது இன்ப நூல், அந்த நூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அரசனே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. மலையில் பெரியது எது? அவருக்கு கேள்வி, மலையில் பெரியது எது, கடலில் பெரியது எது, உலகில் பெரியது எது? இந்த 3 கேள்விக்கு அவர் பொருள். நம்ம புலவர்கள்லாம் இருக்கிறாங்களே, ஆனால் இது அவைப்புலவரில் ஏற்றினார. இந்த அவைப்புலவர் யார் தெரியுமா? ஒட்டக்கூத்தன் இருந்தார். ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாப்பான்னுவாங்க கம்பருக்கு. அந்த இதில் வந்து ஒட்டக்கூத்தர் இருந்த அவையிலே இவர் அவைப்புலவராக இருந்ததில் இந்த இந்த இதை எழுதியிருக்கிறது. அப்போல்லாம் வசனம் கிடையாது, இசை வடிவம் தான், பாடல்கள் தான், செய்யுள் தான். அதனால் மலையில் பெரியது எது, கடலில் பெரியது எது, உலகில் பெரியது எதுன்னுட்டு அரசனுக்கு எழுந்த சந்தேகம். அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நம்ம புலவர்கள்லாம் கூப்பிட்டு கேளுங்கன்னு ஆணையம் கொடுப்பாங்க. அப்போ வந்து இவர் சிறு வயசுலேருந்தே திருக்குறள் படிச்சிருப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லாம் பைகாடு. இப்போ வந்து 1330 குறளை படிக்கிறவங்களுக்கு இப்பெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அப்போவே அவர் பரிசெல்லாம் எதிர்பார்க்கல, படித்து வச்சிருந்தாரு. அதனால் இவருக்கு உபயோகம் ஆயிடுச்சு. தொண்டை நாடு முழுவதும் செய்தி வந்தது. இவர் வந்து பார்த்தாரு, நிலையில் பிரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது திருக்குறளில் வருது. கடலில் பெரியது எது? பயன் தூக்கா செய்யும் உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிதும். உலகில் பெருகியது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலத்தை உலகத்தில் பெரிது. இந்த 3த்துக்கும் வயசும் அப்பெல்லாம் நல்ல அறிவாளிகளை தான் முதலமைச்சரை வைப்பாங்க. அதனால நான் அறிவு இருக்கிறவனா தூக்கிட்டு முதலமைச்சரை வச்சார். முதலமைச்சர் பட்டம் முதலமைச்சராக இருந்தது யாருங்க? இவர் ஒரு முதலமைச்சர், மாணிக்க வாசகர் ஒரு முதலமைச்சரில் இவர் இருக்கிறாரு இல்லைங்களா. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு 7ஆம் திருமுறை எழுதினார், இவர் வந்து 12ஆம் திருமுறை எழுதினார். அதுலேயே ஒரு ஜோடி செட் ஆகிடுச்சுங்களா. அது மாதிரி தொண்டை நாடு முழுவதும் பரவியது. அருள்மொழி தேவருக்கு எட்டியது. இவர் போய் மனப்பாடத்தை ஒப்பிச்சார். உத்தம சோழ பல்லவன் என்று பட்டம் அப்பதான் கொடுத்தாங்க. நாயன்மார்கள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று அவர் வரலாற்றை எழுதுவார். சீவக சிந்தாமணி பௌத்த மதம், அதை தான் அவர் பற்றி நின்றார். அதான் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படுத்துவது நம்ம சிவத்தில் இருக்குது. இவ்வளோ இருக்குதுன்னா அப்படியான்னு சொல்லி இவர் கதெல்லாம் சொல்ல வந்து அந்த அரசன் இது பண்ணிட்டு இதை வந்து ஒரு செய்யுளாக எழுப்பி ஒரு புக்காக போட்டு கொடு நம்ம இது பண்ணோம். இவருக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் சொல்லிட்டு சின்ன குழந்தை, சின்னவர் தானே, அதனால் அவ்வளோ நாலேஜ் இருக்கா. அப்போ என்ன பண்ண தெரியல. தெரியாத போது இறைவன் நடந்தால் போனோம்.
போயிட்டு இறைவனாண்ட போயிட்டு அப்பா இது மாதிரி சொல்கிறாங்க, நான் தில்லையில் போய் அனுமதி கேட்குறாரு. அப்போ தான் உலகலாம்னு அசரீரி வருது. அசரீரி வந்தோடனே அந்த உலகலாம் வச்சு தான் எழுதுறாரு. ஒரு திருவாதிரையில் முடித்து சித்திரை திருவாதிரையில் ஆரம்பித்தார், அடுத்த சித்திரை திருவாதிரையில் முடித்தார். திருவாதிரை என்பது அவ்வளோ ஒரே வருஷத்தில் முடித்தார். தொண்டர் சீர் பரவுவார். அவர் தம்பி பேர் வந்து பாலராவாயன். அவர் தம்பி வந்து அவரும் ஞானம் உள்ளவர் தான், பாலராவாயன். இந்த மாதிரி சேக்கிழாரும் இந்த மாதிரி வரலாற்றை சொல்றாரு. இப்போ திருவள்ளுவர் கூட தெய்வ புலவர், அவரு தெய்வ புலவர் திருவள்ளுவர், தெய்வ புலவர் சேக்கிழார். அதில் ஒத்து போறாரா? பிள்ளையார் பாரதம் எழுதினாரா? கம்பர் வந்து தேவாரம் வந்து தேவாரத்தை எழுதினார். இவர் இந்த பெரிய புராணத்தை எழுதினார. கம்பர் வந்து இலக்கிய கவிஞர், இலக்கிய கவிஞராக இருந்தார். இவர் புரட்சி கவிஞர். எல்லார பற்றியும் எழுதி உள்ளதை உள்ளபடி எழுதி புரட்சி கவிஞராக இருந்தார். சுந்தரமூர்த்தி 7ஆம் திருமுறை எழுதினார். இவர் சேக்கிழார் 12ஆம் திருமுறை. முதல் அமைச்சர் மாணிக்கவாசகராக இருந்தார். இவர் சேக்கிழார் ஒரு முதல் அமைச்சர். இப்போ குலசேகரன் நம்பியாண்டார் நம்பிக்கை மேற்கு வாசலில் தான் அந்த விநாயகர் கிழக்கு வாசல் கிடையாது, மேற்கு வாசல். அது திருத்தொண்ட இரட்டை மாலை. சுந்தரம் வந்து ஒரு வரி, இவர் வந்து 4 வரியில் எழுந்து திருத்தொண்ட 12ஆம் ஆண்டு. உபமணி முனிவர் ஒளியை வாங்கினவர், அவர் தான் இவரை வந்து கும்பிட்டாருங்களாம். அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க சமத்துவம் வாழ்வியல் எல்லாம் நினைக்குது. 2வது தேசிய காவியம் அடியவர்களை பன்மையால் பாடியவர். மரியாதை கொடுத்த சின்ன பசங்க இந்த தெற்கு தேசத்தெல்லாம் வாங்கப்பா போங்கப்பான்னு வாங்க பிள்ளைங்களை கூட, அது மாதிரி எல்லாரையுமே மரியாதை கூடிய வச்சாரு. இது வந்து திருத்தொண்டர் மாக்கதை சார்பு நூல் வந்து எல்லாமே வந்தது. அப்போ வந்து உத்தம சோழன், தொண்டர் சீர் பரவுவார், இதெல்லாம் வந்து இசைஞானியார் வந்து 3 பெண்ணுங்களை, பெண்ணுக்கு ரொம்ப மரியாதை, பெண்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தவர். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது சம்பந்தர் அவதாரம் பண்ணது திருவாதிரை. திருநீல நக்கருடைய குரு பூஜை சித்திரை திருவாதிரை. ஞானசம்பந்தர் பால் பருகியது, ஏன்னா குழந்தை பர்த்டே அன்னைக்கு தான் போய் புளிக்கிறாங்க, அதனால பால் பருகியதும் திருவாதிரை நட்சத்திரம். நம்மாழ்வார் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம், ராமானுஜர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம். அதனால ஆதிசங்கரர் பிறந்தது திருவாதிரை, மார்கழி திருவாதிரை. மார்கழி ஆருத்ரா தரிசனம் வந்து ஆருத்ரா தரிசனம்ன்றது ஒரு பெரிய இது. அதே மாதிரி திருவாரூரில் பெரிய விழா திருவாதிரை அன்னைக்கு நடக்கும். நரசிங்க முனையரை அவர் வந்து அன்னதானம் பண்ண ஆரம்பித்தது ஒரு திருவாதிரை நட்சத்திரம். விரண்மிண்ட நாயனார் சொன்னீங்க, அவரும் ஒரு திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரியவர் சிவபெருமான் நட்சத்திரம் திருவாதிரைனா. திருவாதிரை என்பது செம்மையானதும் பெரியதானதுமான நட்சத்திரம். அவர் வச்சதே நட்சத்திரம், அவர் தான் உருவாக்கியது. அவர் அதில் பிறந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர் பிறப்பிலி, தாய்மிலி தந்தையிலி. இவர் தான் அப்பரே, அம்மாவை தான் அம்மையே நான் காரைக்கால் அம்மையார். அது மாதிரி யாருக்கள் கிடையாது. உபமன்ய விலாசம் வடமொழியில் எழுதுனாங்களாம். வடமொழியில் இந்த இதை வந்து வடமொழியில் எழுதியிருக்காங்க. சேக்கிழார் காட்டும் சிவபுராணம் பேசப்பட்ட ஈசன் மீது அன்பு கொண்ட அடியார்களின் பெருமையை சொல்றது. இவர் சொல்றது என்ன, அந்த ஈசன் மீது அன்பு கொண்ட அடியார்களின் பெருமையை சொல்றாங்க. இப்போ அவ்வளோதான். பக்தி இலக்கியம் பெருமை பெரிய புராணம். சமயம் வேறு சமுதாயம் வேறுன்னு பார்க்குது. இது அது மாதிரி இருக்காது. சமயத்தை ஒரு சமுதாயம் சமயத்தை சார்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த மண்ணுலகுக்கு சொன்ன மகத்தான காவியம் பெரிய புராணம். தன்னலம் துறந்தது என்னன்றாங்க, நிறைய தன்னலம் துறந்து தான் அடியாராக ஆக முடியும். தொண்டு மார்க்கம், தொண்டு செஞ்சு தொண்டே பெரிய தொண்டுன்னு செய்கிறாங்க. அப்பூதிரி அடிகள் இந்த உழவார பணி செய்கிறாரு. சிவனடியாரை முழுமையாக சிவனடியாரை அவர் சொன்னதோடு தான் இப்போ நம்மளுக்கு தெரியுது, அவர் எழுதி வச்சதோடு தான் நம்மளுக்கு தெரியுது. சிவனடியாரை முழுமையாக
உண்மையாக சித்தரித்து காட்டப்பட்ட காவியம். பிறருக்கு உதவுதல், அச்சம் தவிர்த்தல் அடிப்படையாக கொண்ட இயற்றப்பட்ட உன்னத நூல் பெரிய புராணம். திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், மாக்கதை சொல்லிட்டு இத்தனை பேர். அதுக்கு காப்பிய தலைவர் யாருன்னா சுந்தரர். சுந்தரர் தானே முதல்ல கைலாயத்தில் ஆரம்பித்தார். வெள்ளையான சருகத்தில் முடிக்கிறாங்க. 2 சருகம் தான், ரெண்டு காண்டம் தான். சித்திர திருவாதிரை, திருவாவூர்த்தம். தமிழில் முதல் ஆய்வு நூல் சிவபக்த விலாசம், உவமன்ய விலாசம். 2 புக்கு வெளிவந்திருக்குது. இந்த 9 தொகையடையார்கள் இருக்காங்க. செட்டு 9 திரையர். 9 தில்லை வாழந்தனுதம் அடியார்க்கும் அடியேன், பொய்யடிமை இல்லாத புனிதர்க்கும் அடியேன், பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் கடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைப்பார் கடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டிவார் கடியேன், முழுநீர் பூசிய அடியார்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சேர்ந்தார்க்கும் அடியேன். இதனால் இப்போ இந்த சடையப்ப வல்லலை எப்படி கம்பராமாயணத்தில் கடைசியில் அவர் கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி இந்த அனபாய சோழனை அவர் கடைசியில் இதை மாதிரி அனபாய சோழன் கங்கை மேலே கைலாயத்தை மனதில் இருத்தி கொண்ட அனபாய சோழன்னு அவர் முடிக்கிறார். தன்னுடைய நன்றி ஏறிதலை காட்டுறார். கந்த புராணம் என்பது சிவநூல், ராமாயணம் என்பது அன்பு நூல், சிலப்பதிகாரம் விதி நூல், மகாபாரதம் அறநூல், சீவக சிந்தாமணி இன்ப நூல், பெரிய புராணம் அருள் நூல். அவைப்புலவர் ஒட்டக்குத்தரா இருந்து எழுதி வச்சாரு. ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் ஒன்று பாண்டித்தீரை இல்லாதவங்க கையிலையும் நம்ம கதை அளந்துட்டு போகலாம். எந்த மாதிரி ஐயா மாதிரி இருக்கவங்க எல்லாம் நம்ம சொல்லணும். இல்லைன்னா அவர் என்னை இல்லைங்களா? ஏன்னா இது நீ தான் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டு பேசுகிறேன், இரு உனக்கு இருக்குன்னு வச்சிருக்கிறாரு. அதுவும் நல்லது தான். இப்போ விரண்மிண்டா நாயனார் கோச்சிக்கினதோடு தான் நம்மளுக்கு இப்படி கிடச்சிது. பார்த்தீங்களா? எல்லாம் ஒரு நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லணும். ஒருத்தர் ராஜாவை மந்திரியை போனான், காட்டில் போட்டு பிடிச்சிட்டு ஒருத்தர் அந்த ராஜாவை போட்டு இந்த கபாலிங்கெல்லாம் அடித்து பலி கொடுக்க போனாங்களாம். பலி கொடுக்க போகும்போது கையில் வெட்டுப்பட்டு இருந்துதான். ஐயோ இது வெட்டுப்பட்டுக்கிறதா, இவனை அனுப்பிச்சி விட்றானான். ஏற்கனவே மின்னனு மாம்பழம் அரைஞ்சானான். மாம்பழம் இவனுக்கே அந்த வேலை அரைஞ்சி கொடுத்தான். ஏதோ கட் பண்ணிடுறான் அவன் விதி. ஆனால் கட் பண்ணும்போது காயில் கட்டுப்பட்டுருச்சு. அதை அந்த மந்திரியாக இருந்தான் பார்த்தீங்களா, அவன் சொன்னானா இதுவும் ஒரு நல்லது கேட்டானா. ஏண்டா ராஜா அடிப்பட்டு ரத்தம் ஒழின்னு கிடக்குறான், இது நல்லதுன்றியடா. போய் இவனை ஜெயிலில் போட்டுருந்தாங்க. சரி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டோன்னா இவன் மறுநாள் மந்திரி இல்லாத போனான். போயிட்டு அவங்க கையில் மாட்டிங்கன்னா வெட்டுப்பட்டதுனால அவன் உயிர் தப்பியது. மறுநாள் ஜெயிலில் போட்டுட்டு என்னடா பண்ண நீ நல்லதுன்னு சொன்ன, அப்போ நான் கோவப்பட்டு உன்னை ஜெயிலில் போட்டேன், நீ என்ன தெரியுமா உனக்கு அது மாதிரி வந்ததுண்ணா, அப்போ இதுவும் ஒரு நல்லது தானா, இது என்னடா நல்லது சொல்லுண்ணா. ஆமாம், நான் முன்னில்லதே உன் கூட இருந்தேன்னா நான் எனக்கு அங்கே நம்ம இல்லாமல் இருக்கிறேன், எண்ணெய் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம், எண்ணெயை போட்டு இருப்பான், இதுவும் நல்லது தான், நான் உன் கூட வராதது எதுவும் நல்லதான். அது மாதிரி ஐயா எது சொன்னாலும் நல்லதான். அது மாதிரி திருவடி உலகெல்லாம் உலகெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா. அது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாடுங்கள. அந்த எல்லா எழுத்துக்களை எடுத்து உலகெல்லாம்னா 63 எழுத்துக்கள் இருக்குது. 63 நாயன்மார்கள், 63 பிரித்து படிக்கிறவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓத அப்படி படித்தா 72 எழுத்து வரும். தொகையடையார்களும் சேர்த்து வரும். அது ஆணவம். இது உலகெல்லாம்னாக்கா இறைவன் உலகெல்லாம் தான் எடுத்து கொடுக்குறாரு. அதனால் அதை மாற்ற முடியாதுல்ல, உலகெல்லாம் நம்ம படிக்க முடியாது. அதனால் இறைவன் எடுத்து கொடுத்ததுனால உலகெல்லாம் உணர்ந்து தான் நம்ம படிக்கணும். அது மாதிரி ஒரு ஆணவ மலத்தால் கட்டுப்பட்டு கிடக்கும் உயிர்களை அதை குறையை எடுத்து சொல்கிறது தான். அதை இழுத்து நம்ம இறைவன் பால் நம்ம மனதை திருப்புறது தான் இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அந்த எனக்காக வேண்டுவதை விட அடுத்தவங்களுக்காக வேண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் சாமி கும்பல் அப்பாலும் அடிசாருங்க. உணர்ந்து ஓதுவதா இல்லை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன்.
உணர்ந்து நம்ம சாமி கும்பிட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு செயலை கூட நம்ம விருப்பப்பட்டு செஞ்சால் அதனுடைய பயன் நல்லா இருக்கும். நீ கடமைக்கு ஒரு வீட்டில் வேலைக்காரமாக செய்கிற வேலைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஹோட்டல் சாப்பாடு வந்து ஐயா அவன் இன்னும் சாப்பிட்றானே, கொஞ்சமாக சாப்பிட்டா மிச்சம் இருக்கணும்னு நினைப்பான். நம்ம வீட்டு விசனா ஐயோ நம்ம வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம், நம்ம குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டோம் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி நினைவே தான் நம்ம நினைப்பு தான் இதுவாகும். ஒரு முறை எல்லாம் கைலாயத்துக்கு போனாங்களா, அர்ஜுனன்லாம் போனாங்களாம், அர்ஜுனனும் கண்ணனும் போகிறாங்களாம். என்னடா இது இவ்வளோ மலையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இவ்வளோ பெரிய மலை எங்கே தான் இருக்குது, இவ்வளோ பூ யாரா பூஜை பண்ணியிருப்பாங்கன்னா, கண்ணா சொல்லுனா அது உங்கள் அண்ணன் பீமம் பண்ணதுரா. அண்ணா பீமம் பண்ணுறா. ஐயோ அவர் சாமியை கும்பிட மாட்டாரடா, அவரு ஒரு பூ எடுத்து இப்படி போட்டு போயிடுவாங்க. பீமன்னா போய் எங்கே தர்மராஜுக்கு நாங்களாம் கும்பிடுவோம், நாங்கள் கும்பிட்டதுலன்னா இவ்வளோ தான் இருக்குது. உங்கள் பீமன் வந்து உட்காந்து பூஜை பண்ணலை, எங்கே மலர்கள் பார்த்தாலும் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு போயினே இருப்போம். எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. அதனால் நினைவே செயல். ஒருத்தரை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. நினச்சி அவனை போய் அடித்ததான் அவனை கெடுக்கணும் பழிச்சொல் சொன்னாலே பாவம் தான். பாவத்தை சேர்க்கக்கூடாது யாருமே. அது வந்து தெரிஞ்சுக்கங்க. ஆணவம் மலம்ல கட்டுப்பட்டு கிடக்குது. நம்ம உயிர் பிறக்கும் போதே ஆணவத்தோடு தான் பிறக்கிறோம். ஆனால் வரும்போது ஆணவத்தோடு இருக்குது, போகும்போது கடைசியாக தான் போவோம். சாவர வரைக்கும் நம்மளுக்கு ஆணவம் போகாது. ஏன்னா அது அப்போயே வந்துச்சு. அது எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு ஆடவர் வந்து சட்டை போடுறாங்க, பனியன் போட்டு சட்டை போட்டு கோட்டு போடுறாங்க இல்லையா? முதல்ல கைட்டும் போது எப்படி போடும்போது பனியன்னு சட்டை கோட்டு, கைட்டும் போது எப்படி பண்ணாங்க கோட்டு பனியன், கோட்டு சட்டை பனியன். அது மாதிரி தான் வரும்போது எப்படி வரும், ஆணவம் முதல்ல வந்துடும். ஆணவம் முதல்ல வரும், போகும்போது கட்சியில் போகுது. சிறுக விழுங்குது இல்லையா? அப்படி நான் முதல்ல பனியன் தான் போட்டேன், முதல்ல பனியன் தான் பிடிச்சி இழுப்பேன்னா முடியாது. அது மாதிரி தான் அந்த ஆணவம் என்பது நம்ம உயிர் தோன்றும் பிறகு நம்ம உடம்புக்கு தான் அழிவு கண்டி, உயிருக்கு அழிவே கிடையாது. ஆண்டவன் எவ்வளோ வயசோ அவ்வளோ வயசு நம்மளுக்கு, உடம்புக்கு தான் வயது. அப்போ எனக்காக விட மற்றவருக்காக தமிழ்நாடு மக்கள் அப்பாலும் அடித்த உணர்ந்து ஓதுவது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. உணர்ந்து ஓதனா கண்ணீர் வரும், சும்மா ஓதனா அறிவு வரும். படிச்சு பாடினா அறிவு வரும், உணர்ந்து ஓடினா கண்ணீர் வரணும். இறைவனை பார்த்தா கண்ணீர் வரணும். அதுதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது நாதன் நாமம் நமசிவாயவே. நிலவு இந்த தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் உணர்ந்து ஓது, அது கூட நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வள்ளல் பெறுவான். அது மாதிரி நிலவுலாவிய உலகலாம் நிலவு. நிலவுன்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரன் அது வந்து கண்ணுக்கு இன்பம். நிலாவை பார்த்துக்கினே இருக்கலாம் இல்லையா? சங்கு வந்து அந்த ஆடு யானை காது அசைந்து பார்த்துக்கினே இருக்கும், அலை ஓசையை பார்த்துக்கினே இருக்கலாம். அது வந்து அது அழுக்காது நம்மளுக்கு. அது மாதிரி நிலவு இந்த கண்ணுக்கு இன்பம். சந்திரன் நிலவுலாவிய. மூக்குக்கு மலரடி மலர்னு மூக்குக்கு இன்பம், கண்ணுக்கு இன்பம். விழுந்து வணங்குவது உடம்புக்கு இன்பம். விழுந்து வணங்குவாம் வருதா, உடம்புக்கு இன்பம். சிலம்பு கலகலகலன்னு சவுண்டு கேட்கும், அது ஒலி, காதுக்கு இன்பம். ஒரு ஓதி வருது இல்லைங்களா, அதில் உலகலாம்ல ஓதி வருது வாய்க்கு இன்பம். இது மாதிரி 5 இன்பத்தை கொடுக்குது இந்த உலகலாம் உணர்வு இல்லைங்களா? உலகலாம் அது. அம்பலம்னா நிலம் அம்பலம். ஜோதி இந்த ஜோதி வந்து நெருப்பு வச்சுக்கல, நெருப்பு. அதனால் காற்று வந்து சடை இருக்குல்ல, அது அப்படியே ஆடும் பாருங்க, அது காற்றினால் ஆடுது. இது உலகம். நீர்மலி வேணியன் உலகெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அம்பலம் என்றால் இது மாதிரி பாசம். இதெல்லாம் இருக்கும்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் வந்தது. நடராஜருக்கு 5 பூதங்கள், பஞ்சபூதம் இருக்குது, 5 இன்பம் கிடைக்குது. அப்புறம் வந்து பசுபதி பாசம். இது வந்து இதுவும் வந்துடுது. யாரு? சைவ சித்தாந்தமாக வந்துடுது. அம்பலம் உலகெல்லாம்னா பசு. உலகம்னா உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பசு. நம்ம உயிர்களுக்கு தான் பசு. பதினா அம்பலத்தில் ஆடுகிற பதி, அம்பலத்தில் ஆடுறாரு பதி. பாசம் இந்த பாசத்தில் பாசத்தில் நம்ம உலகெல்லாவில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து வீடு வேறு அடைய முடியாது. அதான் பசு பதி பாசம். இந்த 3 வந்து
சேர்ந்து இதுலேயே நம்ம கையிலேயே இருக்குது. ஆணவம் கண்மம் மாயை, இதுதான் இது வந்து பெரிய 5 வரல இருக்குது. இது இது ஆணவம் கண்மம் மாயை, இது நம்ம ஆன்மா, இது வந்து இறைவன். இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த 3ம் போயிட்டு இந்த ஆன்மாவானது பதியை வரணும். வந்தால் சைவ சித்தாந்தம் இதுதான். பசு பதி பாசம், இது பதி, இது பசு பாசம் தான். இதுதான் சைவ சித்தாந்தம். இந்த சைவ சித்தாந்தமும் இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரைவனம் படித்தா எவ்வளோ பாருங்க. 5 பஞ்சபூதத்தையும் தரிசனம் பண்ணோம். பஞ்ச இன்பம், 5 இன்பம். இந்த சைவ சித்தாந்த பேரெல்லாம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவார் அடி சேராதார். அது வந்து கற்றதனாலாய பயன்கொண் வாளறிவன் நற்றால் தொழா அடி. எல்லாமே தாள் வருதா. அப்போ திருவடி சிறப்பு இதெல்லாம். முருகன் கூட வருதாங்க. முருகனில் கூட நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசனின் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றினே. இந்த 27 நட்சத்திரங்கள் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கும். இது 4 என்ன ஒன்றும் செய்யாத, எதுவுமே செய்யாத. முருகன் திருவடிக்கு அவருக்கு 6 முகம் தானே. அது 6 முகம், 6 முக கடவுள் தான். ஏன் காலை மட்டும் 2? ஒரு முகத்துக்கு 2 கால் இருக்கணும் இல்லையா? 6 முகத்துக்கு 12 கால் தானே இருக்கணும். ஏன் 2 கால் வச்சுட்டாரு? நமக்கு இருக்கிறது 2 கை. 12 கால் வச்சுருந்தா நம்ம எந்த காலை பிடிப்போன்னு முடியாத, ஒன்றையும் பிடிக்காது விட்டுருவோம். இதை ஆத்திரத்தில் பாருங்க, ஒன்றுமே கிடைக்காது. ஆத்திரத்துக்கு எதை பிடிக்கணும்னு தோணாது. அதனால தான் நீ வேணாம் பிடிக்காத போயிட போறப்பா. 2 காலை பரமாதமாக வச்சுக்கிறாரு. அதான் நமக்காக 2 வச்சுக்கிறாரு. நமக்கு 2 கை இருக்கிறதுனால அவருக்கு 2 குறைச்சிக்கிறார் பாருங்க. எவ்வளோ குறைச்சிக்கிறார் பாருங்க. அதனால அதை தூவென் மதிச்சூடி, அது அடியாருடைய பெருமை. அதான் அந்த 2 கால்னா, ஒரு கால் வந்து ஒரு திருவடி வந்து அருள், ஒரு திருவடி ஞானம். இந்த திருவடி பேர் நம்ம கேதாதி பாசமாக நம்ம கும்பிடணும். பாதாதி கேசமாக தான் இறைவனை சேவிக்கணும். பாதத்தை தான் பார்த்துட்டு மேலே போகணும். நம்ம மனுஷாலா பார்க்கும்போது மூஞ்சை பார்த்துட்டு காலை விடணும். மனுஷாலை பார்க்கும்போது காலை பார்த்துட்டு மேலே போகக்கூடாது. இது பார்த்தியா திரும்ப நல்ல திறமை பார்க்குறது. இப்போ காலில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பாங்க. மனிதரை பார்க்கும்போது முகத்தாதி கேசாதி பாதமாக பார்க்கணும். இறைவனை வாடும்போது பாதாதி கேசமாக இறைவனை பார்க்கலாம். இத் பிளஸ் ஓம் இந்த ஓம்லுங்க. காமியத்தழுந்தி மிளையாதே காலத்தை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக மூறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே தூய்மை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் முயந்த சுகலீலா ஏரகத்தமிர்ந்த பெருமானே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த அருள்வாயே ஏரகத்தமர்ந்த பெருமாளே. Já முடிச்சு நிறைய சாப்பிட்றீங்க. முருகா நிறைய பண்ணிடுறேன் பார்க்குறாரு. அதான் மாதிரி சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் போனாருங்களா. சுந்தரமூர்த்தி நாயனார் போகும்போது சேரம் இதில் குதிரை வெள்ளை யானையில் போகும்போது சேரமான் அரசன் வந்து குடை பிடிச்சிட்டு போனான்.
அதே மாதிரி சேக்கிழாருக்கு அனபாய சோழன் கவரி வைத்து போனான். அதில் யானை மேலே உட்கார வச்சு போனான். அவர் யானை மேலே போனார், இவர் கவரி வீசிக்கின்னு போனார். ஒரு அரசன் சார் இவர சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானே. ஆனால் சேக்கிழாரையும் ஒரு அரசன் கவரி வீசி அந்த பெரிய புராணம் சிறப்பு மேடை வச்சு அந்த பதிகத்தை வச்சு போனாங்க. அதே மாதிரி சிவலிங்கம் ஒரு ஊதி விட்டு ஒரு பொண்ணு மேலே ஒரு சிவ மேலே ஒரு சிலந்தி உக்காந்துச்சு ஊதிட்டாலாம். ஊதினோடனே அவங்க தள்ளி வச்சிட்டான் அந்த அரசன். அவர் அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் பார்த்தா அந்த ஊதின இடத்த தவிர மற்றதெல்லாம் கொப்பளம் ஆகிடுதான். அதனால் அவ்வளோ அந்த பெண்மைக்கு மகத்துவம் கொடுத்துருக்குறா பாருங்க. பெண்மைக்கு இறைவனே பெண்ணுக்கு இடபாகம் கொடுத்துருக்கிறாரு, பெண்மைக்கு மனப்பாடுங்க. அதே விட தான்சேன்னு சொல்லிட்டு ஒரு இவர், அவர் நல்லா பாடுவார். அக்பர் சக்கரவர்த்தி வந்தாராம், பாபா ஹரிதாஸ். அவர் ரொம்ப இவருக்கு தான்சேனோட ஆசிரியர். அவர் நல்லா பாடினாராம். இந்த அக்பர் சக்கரவர்த்தி சொன்னாராம், நீ தான் டைலாக் தான்சேன் தான் பாடியிருந்தேன், நீ நல்லா பாடுற, அவை கவிஞராக வச்சிருக்கிற உன்ன. ஆனால் உன்னை விட பாபா ஹரிதாஸ் நல்லா பார்க்குறாரு. ஒரு நாள் பார்த்தாராம். ஆமாம், நல்ல ஒரு இட்டுன்னு போய் காட்டுறேன், நீ என்ன புகழறப்பா, எங்கள் ஆசிரியர் பாருங்க சூப்பராக பாடுவாராம். இட்டுன்னு போய் காமிச்சிட்டு அவர் நல்லா பண்ணான். ஆமாம், இவ்வளோ நல்லா பாடுறாங்களே, நீ ஏன் அப்படி பாரு. அவர் இறைவனுக்காக பாடுறாரு, நான் உங்களுக்காக பாடுறேன். அதனால தான் அது இன்னும் இனிமையாக இருக்குது. அதனால் நாம் சாப்பிட்றது சாதம், கோயிலில் கொடுக்கறது பிரசாதம். அதுதான் பிரசாதத்துக்கு அடிச்சு முடிச்சு. நம்மளாம் சோறு இல்லாத இருக்கிறோம், சாப்பாடு இல்லாத இருக்கிறோம், எதுக்கு அங்கே போய் வாங்குறது? அந்த பிரசாதம், அந்த அருள், அதுதான் அதில் ஒரு மகிமை. நம்ம சாமி கும்பிட்ட சாப்பாட்டில் ஒரு டேஸ்ட் இருக்கும், நாம் வச்சுருக்கிறது ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி ஜாதி தெரியாத இடங்களில் ஜாதி, பெரிய புராணம் என்பது பக்தி தொண்டு, பக்தியோடு தொண்டு செய். அதுதான் பெரிய புராணத்தினுடைய அடிப்படை. சும்மா மேலுக்காகலாம் செய்யக்கூடாது. அதுதான் திலகவதியாருக்கு திலகம் கிடையாது. ஆனால் திலகவதிக்கு குருநாதர் யார்? தம்பிக்கு உபதேசம் பண்ணார். குருநாதராக்கி தம்பிக்கு உபதேசம். பெண்களுக்கு முதலிடம் கொடுத்தவர் சேக்கிழார். கணவர் இறந்துட்டா முக்காடு போட்டு வீட்டில் உட்காராத அவங்களையும் சபைக்கு இழுத்து அவரை முன்னிலை நிறுத்தி பார்த்தவர் அவர். ஒரு பெண்ணை மந்திரியாக ஆக்கியவர். மந்திரியாக்கி பிருந்தாதேவியை புதுக்கோட்டையில் பிருந்தாதேவியை மடாதிபதியாக ஆக்கியார். இதெல்லாம் செஞ்சவர் இவர். அந்த மாதிரி நிறைய அது பேசணும்னா நிறைய இருந்துக்கிறாங்க. 1000 தாக்கு படைத்த ஆதிசேஷனாலேயே முடியாதுன்னும் போது நம்மளால் ஒன்றும் முடியாது. அதனால் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிடமன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையவாம் திருத்தொண்டர் தொகை அடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. இந்த உரையை நடராஜ பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடவோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்த நனமும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. வந்திருந்து பொறுமை காத்து செவிமடுத்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.